வளர்ச்சி அடைந்த நகரங்களில் நடைபெறும் மெட்ரோ ரயில் விரிவாக்க திட்டத்தில் ஒன்றிய அரசு பாரபட்சம் காட்டுவது அம்பலமாகியுள்ளது. சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்திற்கு தனது பங்கு நிதியை வழங்காத ஒன்றிய பாஜக அரசு ஒரே மாதத்தில் அகமதாபாத் மெட்ரோ 2ஆம் கட்ட விரிவாக்க திட்டத்திற்கு நிதி வழங்கியிருப்பதாக சமூக ஆர்வலர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். குஜராத் மாநிலத்தில் 5384 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அகமதாபாத் காந்திநகர் இடையே 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்தை கடந்த ஜனவரி 12ஆம் தேதி பிரதமர் மோடி தொடங்கி வைத்திருந்தார். பயணிகள் சேவை தொடங்கிய ஒரே மாதத்தில் அகமதாபாத் மெட்ரோவின் 2ஆம் கட்ட விரிவாக்கத்துக்கு ஒன்றிய அரசு நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது. டெல்லியில் நடைபெற்ற பிரதமர் மோடி தலைமையிலான அமைச்சரவை கூட்டத்தில் அகமதாபாத் மெட்ரோ 2ஆம் கட்ட விரிவாக்க திட்டத்துக்கு 1067 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. கிஃப்ட் நகரிலிருந்து ஷாபூர் வரையிலான 3.3 கிலோமீட்டர் தொலைவுக்கு உயர்மட்ட மெட்ரோ ரயில் நிலையங்களுடன் வழித்தடம் அமைக்க நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அகமதாபாத் மெட்ரோ 2ஆம் கட்ட விரிவாக்க திட்டத்துக்கு நிதி வழங்கிய ஒன்றிய அரசு சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்துக்கு நிதி வழங்க மறுக்கிறது. சென்னையில் 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டம் 63,246 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 118.9 கிலோமீட்டர் தொலைவில் 3 வழித்தடங்களில் அமைக்கப்பட்டு வரும் நிலையில் 2ஆம் கட்ட திட்டத்தை 50:50 என்ற நிதி பங்கீட்டில் செயல்படுத்த 2024ஆம் ஆண்டு அக்டோபரில் ஒன்றிய அரசு ஒப்புதல் வழங்கியது. இத்திட்டத்திற்கு 30,000 கோடிக்கு மேல் நிதி வழங்க வேண்டும். ஆனால் ஒப்புதல் வழங்கி 1.5 ஆண்டுகளாகியும் 10,354 கோடி மட்டுமே ஒன்றிய அரசு வழங்கியுள்ளது. ஒன்றிய அரசு நிதி வழங்குவது தாமதமாவதால் மாநில அரசின் சொந்த நிதியில் மெட்ரோ ரயில் பணிகள் நடைபெற்று வருகின்றன. 50:50 என்ற அடிப்படையிலான பல்வேறு திட்டங்களுக்கு ஒன்றிய அரசிடமிருந்து கிடைக்க வேண்டிய பலன்கள் இதுவரை முழுமையாக கிடைக்கவில்லை என்று நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு குற்றம் சாட்டியிருந்தார். தமிழ்நாடு அரசு சொந்த நிதியில் இருந்து விடுவித்த ஒன்றிய அரசின் பங்கான 9,500 கோடி மாநில மொத்த நிலுவைக் கடனில் ஒரு பகுதியாகவே உள்ளது என்றும் ஒன்றிய அரசின் செயல்பாட்டால் தமிழ்நாட்டில் கடன் விகிதம் உயர்ந்து காணப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். பாஜக ஆளும் குஜராத், மராட்டியம் போன்ற மாநிலங்களில் நடைபெறும் மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு நிதி வழங்கும் ஒன்றிய அரசு சென்னை விமான நிலையம் கிளாம்பாக்கம் வரையிலான மெட்ரோ ரயில் விரிவாக்க திட்டத்துக்கு ஒப்புதல் வழங்காமல் இருப்பது பாரபட்சத்தை காட்டுவதாக சமூக ஆர்வலர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். மற்ற மாநிலங்களில் மெட்ரோ ரயில் போக்குவரத்து தொடர்ந்து முன்னேற்றமடையும் போது தமிழ்நாட்டில் கோவை, மதுரை போன்ற மாவட்டங்கள் விடுபட்டு போவது ஒன்றிய அரசின் விரோத போக்கை காட்டுகிறது என்றும் சமூக ஆர்வலர்கள் கூறியுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.